வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை உண்மையிலே கொடுப்பேன். உன் பிள்ளைய படிக்க வச்சிருவேன், மருத்துவம் கொடுத்துருவேன், தண்ணீர் கொடுத்துருவேன். 10,000 கொடுத்தனா நீ செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணி காட்டு பார்ப்போம். ஏன்னா நானே வேளாண்மை செய்திருவேன். உனக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, அது பஞ்சம் இல்லை. கரும்பு நான் தந்துடுவேன், வாழை தந்துடுவேன், தென்னை தந்துடுவேன், தேங்காய் தந்துடுவேன், எண்ணெய் தந்துடுவேன். எல்லாமே என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடி. அவர் கேட்டுட்டு இருப்பா, நான் தம்பி நான் கொடுப்பேன், தம்பி நான் கொடுப்பேன். பேச விடுப்பா, பேச விடுப்பா. டேய் டேய் இதே மாதிரி, டேய் இதே மாதிரி ஸ்டாலின், விஜய், எடப்பாடி வரும்போது கேட்கணும். என்னடா கேட்கணும், சொல்லு, பேச. இருப்பா. ஏய் 2 லட்சம் பேர் இல்லடா, எத்தனை லட்சம் பேருக்கு வேலை நான் கொடுக்குறேன். போ, கொடுக்கிறேன்றல்ல, அதான்ப்பா நான் சொல்றேன், கொடுக்க முடியும்னு சொல்றேன். ஏ விடியா, கேள்றான்னு சொல்றேன். அவன் என்கிட்ட கேட்கிறான்ல, அதுக்கு அனுமதிடா. தப்பு தப்புடா. ஏ விடுங்கப்பா, அவனை கேட்க விடுப்பா. கேளுப்பா கேளுப்பா கேளுப்பா. கேட்கணும் தாப்பா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏ விடியா, இங்க பாருங்க, விடுங்க விடுங்க. ஒருத்தருக்காவது ரோசை வந்து கேட்கிறான், அவனையும் நீங்க தள்ளுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர்கள் திராவிடர்கள், நாம் தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள். நீங்கள் திராவிடர்கள் என்றால் எனக்கு போடாதீங்க, நீங்க தமிழர்கள் என்றால் எனக்கு ஓட்ட போடுங்க. என் வாக்கு என் மதிப்புமிக்க உரிமை என்று நினைப்பவர்கள் எனக்கு போடுங்க. என் வாக்கு விற்பதற்கென்றால் அவர்களுக்கு காசை வாங்கிட்டு போடுங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. வாக்கு என்பது விற்பனைக்கு அல்ல. ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், ஜனநாயகத்தில் வாக்கு என்பது மதிப்புமிக்க உரிமை. மதிப்புமிக்க உரிமை, அதை விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவர், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்கிறார்.